வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படத்தை காமெடி படம்னு சொல்றதா இல்லை காமப்படம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. நீங்களே முழுசா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எந்த இடத்துலையும் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் கிளைமாக்ஸ் உங்களுக்கு புரியாம போயிடும். இந்த படத்தோட ஒன்லைனர் பத்தி சொல்லணும்னா, நம்ம படத்தோட ஹீரோவும் அவரு தான், வில்லனும் அவரு தான். தினம் சிட்டுக்குருவி இலகியம் சாப்பிட்டுட்டு பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ற ஒரு மோசமான கேரக்டர். பொண்டாட்டியை மட்டும்தான் அப்படி டார்ச்சர் பண்றானான்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. அவன் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணு வச்சுட்டானா அந்த பொண்ணை அடையாம விடவே மாட்டான். இப்படி இவன் சிட்டுக்குருவி லேகிய சாப்பிட்டு இவனோட காம பசிக்கு ஏகப்பட்ட பெண்கள் மாட்டிக்கிறாங்க. கடைசியில இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலமா தான் நான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை கொண்டு வரக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா அமையும். ஒரு அதிகாலை வேலையில தனிமையான வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் அலற சத்தம் கேட்குது. பக்கத்து ரூம்ல இருந்து அங்க என்னடா சத்தம் அப்படின்னு கேட்க, ஒண்ணுமில்லமா சித்தாரா மேல பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு இன்னொரு குரல் பதில் சொல்ல, அந்த பள்ளி என்ன எப்ப பார்த்தாலும் சித்தாரா மேலதான் விழுகுமா, உன் மேல விழுகாதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சத்தம் போட்டு கத்துன அந்த சித்தாரா எந்திரிச்சு அவங்க உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த செக்ஸ் அடிக்டான விவேகானந்தன் தான் தன் மனைவிய கண்ட இடத்துல எல்லாம் கடிச்சு வச்சிருப்பான் போல இருக்கு. ரொம்ப கோவமா விவேகானந்தனை பார்த்து, அதுதான் தொடர்ந்து 2 நாளா என்ன சீரழிக்கிறையே, இப்ப ஊருக்கு கிளம்புற இந்த சமயத்திலையும் கூட நிம்மதியா விட மாட்டேயா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்க அம்மாட்ட சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சித்தாரா மிரட்ட, என்ன பண்றது, நானும் வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன், சனி ஞாயிறு மட்டும்தான் நான் வர முடியும், வாரம் ஃபுல்லா உன்னை பார்க்காம தொடாம இருக்கிறேன் இல்லையா, அதனால ஏதோ வெறியில பாஞ்சிட்டேன், எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லாத சித்தாரா புருஷனோட இந்த கொடுமைகள் எல்லாம் தாங்க வேண்டியதா இருக்கு. இப்ப வேகமா வேலைக்கு கிளம்பி அவன் போற சமயத்துல அம்மா அவனை வழிமறைச்சு, டேய் நேத்து எங்க அப்பாவுக்கு ஏதோ நாய் கடிச்சிருச்சாமா, போற வழியில ஒரு 8 பார்த்துட்டு போயிடுடா அப்படின்னு அவங்க சொல்ல, உனக்கு அக்கறை இருந்தா நீ போய் பார்க்க வேண்டியதானே, என்ன ஏன் தொந்தரவு பண்ற அப்படிங்கிறான். விவேக்கோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை, அதனால 2 பேரும் தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவனை கூட்டிட்டு போக அவன் ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு வந்திருக்கான். போற வழியில தான் விவேகானந்தனோட தம்பி வீடு இருக்கு. தம்பி வீட்டுல தான் அவங்க அப்பா இருக்கிறாரு. இவன் கூட அவங்க அம்மா இருக்காங்க. போய் கேட்டை தட்டி பார்க்கறான், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. விட்ட பஸ்ஸுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு வேகமா பஸ் ஸ்டாண்ட் நோக்கி வரான். அப்பதான் அவன் தம்பியும் ஃபோன் பண்ண, அப்பாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் தம்பி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். வழக்கம் போலதான் அப்பா ரொம்ப ஓவரா குடிச்சிட்டு அந்த நாய்கிட்ட வம்பு பண்ணி இருக்கிறாரு, அது கடிச்சு போடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப பஸ் ஸ்டாப் வர வேகமா ஓடி போய் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறான். விவேகானந்தன் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருக்கான். பக்கத்து டவுன்ல இருக்கிறதால வாரம் ஃபுல்லா ரூம் எடுத்து தங்கி வீக்கெண்டு மட்டும்தான் வீட்டுக்கு வருவான். பஸ்ல ரெகுலரா அந்த பொண்ணவே இவன் லுக் விட்டுட்டு வருவான். ஆனா அந்த பொண்ணு இவனை கண்டுக்கவே மாட்டா. இப்ப வேகமா ஆபீஸ் வந்த விவேகானந்தன் அவனை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறான். பார்த்துட்டே ரூம்குள்ள போனவன் நேரா பாத்ரூம்குள்ள போறான். அவனுக்கு ஏதோ மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. இப்ப அவன் சீட்ல வந்து உட்கார்றான். நிறைய பேர் இவனை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை மட்டும் ஃபர்ஸ்ட் வர சொல்றான். உள்ள வந்து அந்த பொண்ணோட பேரு திவ்யா. திவ்யாவோட அப்பா இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சில மாசங்களுக்கு முன்னாடி அவர் இறந்து போக அவங்க அப்பா இங்கதான் வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கறதுக்கான டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த பொண்ணு பல மாசமா இந்த ஆபீஸ் வந்து போயிட்டு இருக்கா. இன்னைக்குதான் விவேகானந்தன் கண்ணில் பட்டிருக்கா. குச்சிக்கு சேலை கட்டியிருந்தாலே சுத்தி வருவான். இப்படி தளதளன்னு ஒரு பொண்ணு தனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா சும்மா விடுவானா? சர்டிபிகேட் தானே, நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தரேன், உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு திவ்யாவோட போன் நம்பரை வாங்கிக்கிறான். அவன் ஒர்க்கை முடிச்சுட்டு நேரா இப்போ ஒரு டாக்டரை போய் பார்க்கறான். அவர் ஒரு பொடி எடுத்து கொடுத்து, இதை தேன்ல கலந்து குடி, உனக்கு குதிரை பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஐயோ டாக்டர், தேனு பால் எல்லாம் எனக்கு அலர்ஜி அப்படின்னு விவேகானந்தன் சொல்ல, அப்படின்னா ரம்ல கலந்து குடி, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, கடைக்கு வந்து ரம்மு பீரெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். இவன் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து அங்கதான் தங்கி இருக்கிறான். இவனுக்கு தான் வெளி ஃபுட்டு சேராதாச்சே, அதனால ஹவுஸ் ஓனரோட பர்மிஷன் வாங்கி அவங்க கிச்சன்லயே இவனும் குக் பண்ணிக்குவான். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா படுத்த படுக்கையா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தவன் அந்த அம்மாக்கும் சேர்த்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஊட்டியும் விட்டுறான். நைட்டு ரொம்ப லேட்டாக தான் அந்த அம்மாவோட பொண்ணான டயானா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குமா என்ன எதுன்னு படுத்திருக்கிற அம்மா வந்து விசாரிச்சுட்டு இருக்க, உங்க அம்மா ரொம்ப நல்லாவே இருக்காங்க, நான் அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடும் ஊட்டி விட்டுட்டேன், இப்போ நீ என் ரூமுக்கு வா அப்படின்னு இவன் ரொம்ப உரிமையோட கூப்பிட, அந்த அம்மா முகத்து ரியாக்ஷனை வச்சு அவனுக்கு இவனை பிடிக்கலன்னு தெரியுது. எனக்கு என்னமோ நீ தப்பு பண்றியோன்னு தோணுது டயானா அப்படின்னு பொண்ணுக்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள வான்னு அந்த பொண்ணை கம்பல் பண்ண வேற வழி இல்லாம டயானாவும் ரூமுக்குள்ள வரா. போய் ஃப்ரெஷ் ஆகி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுடுவா அப்படின்னு ஒரு அரகுற ட்ரெஸ்ஸை அவள் கையில் திணிக்கிறா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு டயானா சொல்லியும் அவளை வற்புறுத்தி போய் ஃப்ரெஷ் அப் ஆகி அந்த கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொல்கிறான். வேற வழி இல்லாத டயானாவும் ரொம்ப வெறுப்போட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர அவளை பெட்ல தள்ளி கண்டபடி சூறையாட ஆரம்பிக்கிறான். இவ ஃப்ரெஷ்னப் ஆகி போகும்போது அந்த டாக்டர் வாங்கிட்டு வந்த அந்த குதிரை பழம் பொடியை ரம்ல கலந்து குடிச்சு தலைவர் பயங்கர தெம்பாவார இருக்காரு. அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே அந்த பொடி இவனுக்கு குதிரை பலம் கொடுக்க அந்த பொண்ணு
பொண்ணை நடுராத்திரி வரைக்கும் தூங்க விடாம சீரழிக்கிறான். எப்படி இவனுக்கு இந்த பொண்ணு செட் ஆச்சு அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. ஏற்கனவே கல்யாணமாகி பொண்டாட்டி வேற ஊர்ல இருக்கா. வீக்கெண்டு மட்டும்தான் இவனுக்கு பொண்டாட்டி அவைலபிளா இருப்பா. ஸோ வீக் டேஸ் எல்லாம் என்ன பண்றது? அப்படிதான் ஒரு தடவை புரோக்கர் மூலமா இந்த வீட்டை அவன் வாடகைக்கு எடுத்திருப்பான். தனக்கு வெளியே சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படிங்கிற அந்த காரணத்தை வச்சு இவங்க கிச்சனவே யூஸ் பண்ணி இவன் சமைக்க ஆரம்பிப்பான். பல நாட்கள் இவன் சமைக்கிற ஃபுட்டை அவங்களுக்கு கொடுப்பான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேமிலி கூட இவன் நெருக்கமாகறான். தனக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறைக்காம டயானா கிட்ட சொல்லியிருப்பான். அடிக்கடி அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, அவங்களோட மருத்துவ செலவு அப்படின்னு இவனே சொந்த காசை போட்டு செலவு பண்ண, இதுவே டயானாவுக்கும் விவேகானந்தனுக்கும் இடையில ஒரு நெருக்கத்தை ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம். நாளடைவில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட இந்த தொடர்பு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக வளர்ந்து நிற்குது. பகல் ஃபுல்லாக ரொம்ப நல்லவனா இவங்களை கேர் எடுத்து பார்த்துக்குவான். அதே சமயத்தில் நைட்டு வந்துட்டா அவ்வளோதான். சிங்கத்துக்கிட்ட மாட்டின மானோட கெதி தான் டயானாவோட கெதியும். சும்மா வேட்டை ஆடிடுவான். இப்போ ஆஃபீஸில் திவ்யா கேட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. இவன் தான் திவ்யாவோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கானே. திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். நான் 4 மணிக்கு மேலே வந்து வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவள் ஒர்க் பண்ணுற அந்த பியூட்டி பார்லருக்கே வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போறான். ஏற்கனவே உனக்கு ஒய்ஃப் இருக்கு, டயானான்னு ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்ப தலைவருக்கு இந்த பொண்ணும் கேக்குது. எப்படியாச்சும் இந்த பொண்ணையும் நம்ம வலையில உழுக வைக்கணும் அப்படின்னு பிளான் போட்டான் போல் இருக்கு. வாங்களே ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல சார் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவன் நைஸா நழுவிக்கிறா. ஆனா நம்மால் தான் புள்ளி வச்சுட்டா கோலம் போடாம விடமாட்டானே. இப்ப இந்த சீன்ல டயானாவை காமிக்கிறாங்க. இந்த டயானா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. சின்ன சின்ன கேரக்டர்ல நடிக்கிறது, டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறதுன்னு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அதுல வரக்கூடிய அந்த சொற்பமான இன்கம்ல தான் குடும்பத்தை எப்படியோ மேனேஜ் பண்ணி நடத்திட்டு இருக்கா. அப்படிதான் இப்போ ஒரு சீன்ல அவ டப்பிங் பேசிட்டு இருக்கா. ஆனா அவ மைண்ட் ஃபுல்லா நேத்து விவேக் இவளை போட்டு டார்ச்சர் பண்ணினதுலயே இருக்க இவளால சரியா டப்பிங் கொடுக்க முடியல. அந்த டைரக்டரும் இவளை வேலை விட்டு தூக்கிடுறான். வெறுத்து போய் வெளிவந்த டயானா அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். அவ பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வெளியே ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. விவேகானந்தால தனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் சொல்லி அழுகிறா. இதையெல்லாம் கேட்டு ஷாக்கான அவ ஃப்ரெண்டும், இதுக்காக இந்த நான்சென்ஸ் எல்லாம் நீ பொறுத்துக்கிற, அவனை வீட்டை விட்டு துரத்தி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்ககிட்ட மாட்டுனா வெளியே வரவே முடியாது, அவன் என் ஃபேமிலிக்குன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கான், வெளியே போக சொன்னா அந்த பணத்தை எல்லாம் ஒரே செட்டில்மெண்ட்டா கொடுக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறா. இப்போ வீக்கெண்டு வருது. வாரம் ஃபுல்லாக டயானாவை வேட்டையாடி முடிச்சுட்டு இப்போ சொந்த பொண்டாட்டியை வேட்டையாடுறதுக்காக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன் ஏதோ சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு சித்தாரா உடம்பு ஃபுல்லாக அந்த சென்ட் அடிக்கிறான். ஏன்னா மூடு வரணுமாமா அவளுக்கு. சித்தாராவும் அவனை தவிர்க்கறதுக்கு எத்தனையோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அவளால் முடியல. ஒரு ஸ்டேஜில் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறா. அந்த சமயமாக பார்த்து விவேகானந்தனோட ஃபோன் அடிக்குது. பார்த்தா டயானா தான் ஃபோன் பண்ணியிருக்கா. பயங்கர கடுப்பாக ஃபோன் எடுத்துட்டு இப்போ ஒரு ஓரமாக வந்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணாதேன்னு, இப்போ எதுக்காக ஃபோன் பண்ண அப்படின்னு இவன் நாய் மாதிரி கத்த ஆரம்பிக்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண இங்க வர முடியுமா அப்படின்னு டயானா ரொம்ப பரிதாபமா கேட்க, நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேனே வீக்கெண்டு நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், வர முடியாது, வேணா உனக்கு நான் பணம் போட்டு விடுறேன், மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இவன் தான் ஆல்ரெடி இந்த பொடியை கலந்து குடிச்சிருக்கானே. பொண்டாடியை சூறையாடுறதை விட இவனுக்கு வேற எதுவுமே முக்கியமானது இல்லை. வேற வழி தெரியாத டயானாவும் அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவ ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து இப்ப அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு தனிமையில டயானா உட்காந்துருக்கா. பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காவும் இவளுக்கு எத்தனையோ ஆறுதல் சொல்லி பார்க்கறாங்க. ஆனா டயானாவால அவங்க அம்மாவோட மரணத்தை ஏத்துக்கவே முடியல. சாகருக்கு முன்னாடி கூட இந்த விவேகானந்தனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல, உனக்கு ஏத்த ஒரு நல்ல ஜோடியை தேடிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனக்கு இனிமேல் இப்படி அக்கறையா சொல்றதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற கவலையில உட்காந்துருப்பா. 2 நாள் கழிச்சு வந்த விவேகானந்தன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க அம்மா போட்டோக்கு விளக்கேத்துறான். எனக்கு உன் நிலைமை புரியுது, கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன் பிரச்சனையெல்லாம் மறக்கிறதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருக்கிற ரம்ம அவளுக்கு ஊத்தி கொடுக்க, ரொம்ப கோபமா அதை டயானா தட்டி விடுறா. நீ அழுகிறதால போன உங்க அம்மாவை திரும்பி கொண்டு வர முடியாது, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவளை உறவுக்கு கூப்பிடுறான். இதை பார்த்து கடுப்பான டயானா, நீ மனுஷனாடா அப்படின்னு அவனை திட்டுறா. கூல் டவுன் சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற ரம்ம ஊத்தி அவளுக்கு கொடுக்க பயங்கர கோபமா தட்டி விடுறா. உனக்கு அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரியாதாடா அப்படின்னு அவ கேட்க, இதோ பார், எனக்கு அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி கவலை இல்லை, என்னோட ஃபீலிங்ஸை பத்தி மட்டும்தான் எனக்கு கவலை, இப்ப நீ வா அப்படின்னு அவளை பலவந்தமா கையை பிடிச்சி இழுக்க, கோபமான டயானா அவனை தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து வந்தேனா சொருகிருவேன் அப்படின்னு காட்டு கத்தா கத்துறா. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா விவேகானந்தன்
எப்படியோ பேசி அந்த திவ்யாவை கரெக்ட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அவ கூட 2 வீலர்ல எங்கேயோ போக அதையெல்லாம் அந்த யூடியூப் காரி பாத்துறா. பார்த்ததும் இல்லாம ஒரு வீடியோவும் எடுத்து அதை டயானா கிட்டவே கொண்டு வந்து காமிச்சிடுறா. அவன் உன்னை ஏமாத்தி ஊர்ல இருக்க அவன் பொண்டாட்டியும் ஏமாத்தி இப்ப வேற ஒரு பொண்ணையும் ஏமாத்த போறான். இதுக்கு மேலையும் நீ அவன் கூட இருக்க போறியா அப்படின்னு கேட்க, இதையெல்லாம் பார்த்து நொந்து போன டயானா, இல்லவே இல்லை, நான் அவனை விட்டு நீ விலக போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், நீ விலகி போயிட்டா நீ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, ஆனா இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும், இனிமேல் எந்த பொண்ணும் இவனால அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அவ சொல்ல 2 பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. அதன்படி இவ விவேகானந்தனுக்கு ஃபோன் பண்ணி, நான் 4 நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. ஐ ஜாலி, டயானா வீட்டில் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்ட விவேகானந்தனும் திவ்யாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு வந்த திவ்யாக்கு பீரெல்லாம் ஆஃபர் பண்ண, அதெல்லாம் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு அவ மறுத்தர்றா. அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண, உன்ன மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள்லாம் அவகிட்ட பேசி பார்க்கறான். ஆனா திவ்யா கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகல. கரெக்டா அந்த சமயம் பார்த்து அந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்து இதெல்லாம் பார்த்துடுறாங்க. இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா விவேகானந்தனை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ திவ்யாவும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கிருந்து வெளியே ஓடி போயிடுறா. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்களும் சித்தாராவை பார்க்கறதுக்காக விவேகானந்தன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஏதோ இன்சூரன்ஸ்க்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு, அத்தை இன்சூரன்ஸ்க்கு ஏதோ வந்திருக்காங்க, நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு சித்தாரா போயிடுறா. ஆனா இவங்க திரும்பியும் சித்தாராவை அவ ஆபீஸ்ல போய் பாக்குறாங்க. உங்க புருஷன் விவேகானந்தனை பத்தி கொஞ்சம் பேசணும், நானும் அவனும் டவுன்ல லிவ் இன் ரிலேஷன்ல இருக்கோம் அப்படின்னு டயானா சொல்லவும் சித்தாராக்கு அதை தாங்கிக்கவே முடியல. ஏற்கனவே இவன் ஒரு காம பிசாசுன்னு தெரியும், இப்போ இந்த வேலையும் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால அழுகைய அடக்கவே முடியல. பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் தான் கடைசியில அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இதோ பாருங்க சித்தாரா, உங்க கணவரால எனக்கு என்ன கொடுமைகள் ஏற்பட்டுச்சோ அதே தான் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், இந்தாங்க அவரோட பேக் அப்படின்னு சொல்லி அவனோட ஒரு பேகை சித்தாரா கையில கொடுத்துட்டு, உங்க போன் நம்பர் கொடுங்க, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா விவேகானந்தனுக்கு ஒரு நல்ல பாடத்தை நம்ம கற்பிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல சித்தாரா அதுக்கு மௌனமா இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா டயானா சித்தாராக்கு வீடியோ கால் பண்றாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு நைட்டு விவேகானந்தன் உங்களை வேட்டையாடுறதுக்கு அங்க வருவான், உங்க உடம்புல என்ன காயம் ஏற்பட்டிருக்கோ அதே காயம் தான் என் உடம்புலையும் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காயத்தை நான் காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் எடுத்துக்கிற அத்தனை லேகியமும் அதுக்குள்ளே இருக்கு. இதை பார்த்தோன்னே சித்தாராக்கு பயங்கர கோபம் வந்து அந்த பேக் தூக்கி கோபத்தில் வீசுறாங்க. இன்னமும் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த திவ்யா கூட போகிறத இந்த யூடியூப் ஃப்ரெண்டுக்காரி ஒரு வீடியோ எடுத்திருப்பா இல்லையா, அந்த வீடியோவை சித்தாராக்கு அனுப்பிச்சு வைக்கிறா. இதை பார்த்து சித்தாரா இன்னும் அழுக ஆரம்பிக்கிறா. இப்போ இந்த பொண்ணை செட் பண்ணுறதுக்கு தான் உங்கள் புருஷன் பாடா பட்டுட்டு அங்கே சுற்றிட்டு இருக்கான், நம்ம தான் தெரியாதனமாக மாட்டிட்டோம், நம்ம தெரிஞ்சே அந்த பொண்ணோட வாழ்க்கையை பாலடிக்க வேண்டாம், என் பேச்சை கேளுங்க அப்படின்னு ஏதோ இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்ம காமிக்கல. ஆனா சித்தாரா இதுக்கும் மௌனமா தான் இருக்கா. அன்னைக்கு சொன்ன மாதிரியே சிங்கம் மான தேடி வேட்டைக்கு வந்துருச்சு. அந்த லேகியத்தை குடிச்சிட்டு வழக்கம் போல பொண்டாட்டி கிட்ட ரொம்ப கொடூரமா நடந்துக்க ட்ரை பண்றா. என்னால இன்னைக்கு கண்டிப்பா முடியாது, நான் பீரியட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லி பாக்குறா. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, என்னோட சுகத்தை பத்தி மட்டும்தான் எனக்கு கவலை அப்படின்னு சொல்லி அவங்கள பலவந்தப்படுத்த, இதுக்கு மேல என்ன தொட்டேன்னா நான் கத்த ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நீ எப்படி கத்துறேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து அவ ஷால் எடுத்து சித்தாராவோட வாயை கையை காலையெல்லாம் கட்டி போட்டு அவன் குடிச்சிருந்த அந்த லேகியத்தோட வீரியம் குறையிற வரைக்கும் நைட்டு ஃபுல்லா சித்தாராவை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான். அழுது பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க, ஆனா அவன் விடுற மாதிரியே இல்லை. காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா டயானா கிட்ட நேத்து புருஷன் தனக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் சொல்லி சித்தாரா அழுகிறா. உன்னோட பிளானுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்ல அதன்படி சித்தாரா தன்னோட பொண்ணையும் மாமியாரையும் இன்னொரு மகன் வீட்டுக்கு போறதுக்கு ஆட்டோ பிடிச்சு பலவந்தமா அனுப்புறா. வெளியே போயிருந்த புருஷன் நைட்டு வர்றதுக்காக வாசல்லையே சித்தாரா உட்கார்ந்துருக்கா. விவேகானந்தனும் நைட்டு வர்றான். என்ன லைட்டே போடாம இருட்டுல உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டுட்டு வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள போய் லைட்டு போட்டவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. உள்ள பாத்தீங்கன்னா டயானாவும் அவளோட யூடியூப் ஃப்ரெண்டும் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு கோபமா பாயறான். பின்னாடியே வந்து சித்தாரா கதவை சாத்தி தாள் போடுறா. எல்லா கதவு ஜன்னல் எல்லாம் தாள் போட்டுட்டு இப்போ ஒரு கயிறு எடுத்து இவங்க 3 பேரும் அவனை ஒரு சேர்ல தள்ளி கட்டி வைக்கிறாங்க. என்ன விடுங்கடி விடுங்கடின்னு பயங்கரமா கத்துறான். ஆனா அவங்க விடுற மாதிரி இல்ல. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா மட்டும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்க போறது இல்ல. இந்த மாதிரி பொம்பளைகளை போதைப் பொருளா பாக்குற ஆண்கள்லாம் திருந்தணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு டயானா சொல்ல,
என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த யூடியூப் ஃப்ரெண்டும் இங்க நடக்கிறத எல்லாத்தையும் நம்ம யூடியூப்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமா இந்த 2 பொண்ணுங்களும், அதாவது சித்தாராவும் டயானாவும் விவேகானந்தனால அவங்க பட்ட அத்தனை கொடுமைகளையும் லைவா யூடியூப்ல பேசுறாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் பேர் ஒரே டைம்ல பார்க்க ஆரம்பிக்க வீடியோ உலகம் ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிருது. இத போலீஸும் பாக்குறாங்க, விவேகானந்தனோட அம்மாவும் பாக்குறாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பல பேர் இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருந்த போலீஸ் இப்போ விவேகானந்தன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. அந்த பொண்ணுங்களை கதவை ஓப்பன் பண்ண சொல்ல அவங்க ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கதவை திறக்கலைன்னா கதவை உடச்சி உள்ளே வருவோம் அப்படின்னு போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க. அதுக்கு சித்தாரா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எங்கள் கையில் சைனைடு இருக்கு, அந்த சைனைடை சாப்பிட்டு நாங்கள் எல்லாரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரங்க பேக் அடிக்கிறாங்க. உடனே அவங்க மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ண, யோ நீ அப்படி ஏதாவது கதவை உடச்சிட்டு உள்ளே போய் அந்த பொண்ணுங்க செத்து போச்சுன்னா கடைசியில் அந்த கேஸ் நம்ம தலையில தான் வந்து விழுகும், மேலும் என்னோட ஆர்டர் இல்லாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு லோக்கல் அரசியல்வாதி ஒருத்தன் அங்க வர கரெக்டா அந்த சமயத்துல வீட்டுல இருந்து அவன் பொண்டாட்டி போன் பண்றா, யோ அரசியல்வாதி, அந்த பொண்ணுங்க ஒரு நல்ல காரியத்துக்காக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்தீங்கன்னா நீ எனக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்குறியோ அத்தனையும் நான் இன்னொரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு மிரட்ட வந்த வழியிலேயே துண்டக்கான துணியக்கானு அந்த அரசியல்வாதியும் ஓடி போயிடுறான். இந்த சமயத்துல தான் இந்த டெலிகாஸ்ட்டை பார்த்த விவேகானந்தனோட அப்பா இப்ப அங்க வராரு. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி மருமக கிட்ட கேட்கவும் அவங்களும் இப்ப கதவை திறந்து அவரை உள்ள விடுறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட மற்றவங்க கிட்ட எல்லாம் ஒரு 5 நிமிஷம் என் ஃபேமிலி கூட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இதையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இங்க உட்கார்ந்துருக்குதே இந்த தருதலையோட அப்பா தான் நான், நடக்காத தப்புக்கு என்ன காரணமாக்கி 15 வருஷமா என் மனைவி அதாவது விவேகானந்தனோட அம்மா என்ன பிரிஞ்சிருக்காங்க. இதை பத்தியெல்லாம் சொல்றதுக்கு என்னோட ஃப்ரெண்டான அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அம்னி அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் உள்ள வராங்க. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்தோம். ஆனா ஜாதிய காரணமா காமிச்சு எங்க 2 வீட்டை சேர்ந்த பெரியவங்களும் எங்க காதலை பிரிச்சுட்டாங்க. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலான்னு பாக்குற சமயத்துல அவரு தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு தனி மரமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச சோஷியல் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து என் கூட வர்ற சொத்துன்னா அது என்னோட உடம்பு தான். மை பாடி மை ரைட். அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும், அதை எந்த ஆணும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு பயங்கரமா முழங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னோட உடம்பை தொடர ரைட்ஸ் இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தோட அப்பா தான். ஆனா இது வரைக்கும் அவர் என்னை தப்பான நோக்கத்துல பார்த்ததே இல்லை, என்னை தனிமையிலேயே அவர் சந்திச்சதில்லை. எங்களுக்குள்ள அப்படி ஒரு புனிதமான நட்பு இருந்துச்சு. ஆனா விவேகானந்தனோட அம்மா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை 15 வருஷமா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதையும் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதையெல்லாம் லைவ்ல பார்த்துட்டு இருந்த விவேகானந்தோட அம்மாவும் தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்தாராவும் டயானாவும், இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இனிமேல் இந்த விவேகானந்தன் கூட நான் வாழ போறதில்ல அப்படின்னு சித்தாரா சொல்ல, நானும் இவன் மூஞ்சிலேயே முழிக்க போறதில்ல அப்படின்னு டயானாவும் சொல்றா. கட்டி வச்சிருந்த விவேகானந்தனை இப்ப கட்ட விட்டுடுறாங்க. இது என்னோட வீடு, என் வீட்டை விட்டு போடான்னா ஏன்னு அவங்க அப்பா விவேகானந்தனை வீட்டை விட்டு முடுக்கி விடுறாரு. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்கா. பஸ்ல போகும்போதெல்லாம் விவேகானந்தன் ஒரு பொண்ணை தப்பான முறையில பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான் இது. விவேகானந்தன்கிறவன் என்ன தப்பான முறையில பார்த்தான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஸ்டேஷனை விட்டு போகுது. அந்த விவேகானந்தன் என்னானா அப்படிங்கறத நம்மளுக்கு காமிக்கல. படமும் இதோட முடியுது. ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இந்த படம் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதா இருந்ததால இதை உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். நம்ம மீண்டும் வேற ஒரு தரமான படத்துல சந்திக்கலாம். நன்றி.